கொதிக்கும் எண்ணெயில் வெடிக்கும் கடுகாய் பொரிந்து கொண்டிருந்தாள் பத்மா. அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா 2-3 நாள்ல ஓடோடி வந்து என்னைய சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிக்கிட்டு போன மனுஷன் இந்த தடவை 15 நாள் ஆகியும் வராதப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அடி சும்மா புரியாதடி, ஏன் இந்த தடவை நீ போய் சமாதானப்படுத்துறது? அதை மட்டும் செய்ய மாட்டேன் அப்படிதானே? பத்மாவின் தாயார் லக்ஷ்மி மருமகனுக்காக பரிந்து பேசினார். நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அந்த மாமியார் கிளவி பண்ற வேலை. பத்மா ஆவேசமாக கத்தி சொல்ல என்று முகவாய் கட்டையை தோளில் இடித்து பழிப்பு காட்டினாள் லட்சுமி. நம்ம பொறிக்கடை சரசு சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்ப அந்த மாமியார் கிளவி கிராமத்திலிருந்து எங்க வீட்டில் வந்து இருக்குதான். நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்ட தகவலும் தெரிஞ்சதும் உடனே புறப்பட்டு வந்து என் புருஷன் கூட ஒட்டிக்கிட்டாலாம் என் மாமியார் கிளவி. அது சரி, மவன் வீட்டுக்கு ஆத்தாக்காரி வந்திருக்கா, அதுல என்ன தப்பு? நான் இருக்கிறப்ப வர வேண்டியது தானே. ஏன் நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்த உடனே வரணும்? நல்லா திட்டம் போட்டு தான் வேலை செய்யறா கிளவி. அது வந்து ஓதி விட்டுட்டு இருக்கிறதுனால தான் என் புருஷன் வீராப்பா சமாதானம் பேச வராம இருக்காரு. பத்மாவின் குரல் லேசாக கரகரத்தது. அடியே, எவ்வளோ பொறிக்கடைக்காரி சொன்னா புண்ணாக்கு கடைக்காரி சொன்னான்னு கேட்டுக்கிட்டு பேசாதடி. அம்மா, உனக்கு விவரம் பத்தாதுமா, நான் சொல்லித்தரேன் கேட்டுக்க. டேய், உனக்கு சோறு பொங்கி போட நான் இருக்கிறேன். விட்டறிய அவளை. வந்தா வர்றா, வராட்டி போறான்னு என் புருஷன் மனசை மாத்தி வச்சிருக்கா. இல்லாட்டி மனுஷன் இத்தனை நாள் வராம இருப்பாரா? சொல்லி முடித்து விட்டு கண் கலங்கிய மகளை குறுஞ்சிரிப்புடன் பார்த்தாள் லட்சுமி. புருஷன் மேல அம்புட்டு ஆசை இருக்கிறவ ரோசத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் இறங்கித்தான் போனா என்னவா? மறுநாள் காலை 7 மணி இருக்கும். மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பி கொண்டிருந்த மகளிடம் கேட்டாள் லட்சுமி. எங்கடி, எங்க கிளம்பிட்ட காலங்காத்தால? என் புருஷன் வீட்டுக்கு. என்னது புருஷன் வீட்டுக்கா? ஏண்டி, என்னாச்சு உனக்கு? இதென்ன கேள்வி? என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்ன ஆவணும்? சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தெருவில் இறங்கி நடந்தாள் பத்மா. எதுவும் புரியாது சிலையாக நின்றாள் லட்சுமி. 10 மணி வாக்கில் புருஷன் வீட்டை அடைந்த பத்மா வந்ததும் வராதமாக மாமியாருடன் யுத்தத்தை துவங்கினாள். ஏய் கிளவி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? பையனுக்கு புத்திமதி சொல்லி கொடுத்து போடா போய் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வந்து குடித்தனம் பண்ணிடான்னு சொல்லாம விட்டுட்டு அவனுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து 2-3 நாள்ல சமாதானம் பேச வர்ற மனுஷனை போகாம புடிச்சு வச்சிருக்கியே, உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ளார வச்சிருந்தா குடும்பம் விளங்குமா என்று இவள் பாட்டுக்கு அவளிடம் திட்ட ஆரம்பித்தாள் அவள் மாமியார் கிளவியை. மெல்ல தலையை தூக்கி நிதானமாக அவளை பார்த்தாள் அவள் மாமியார் துளசி அம்மா. அந்த சூழ்நிலையில் அவள் இருக்கும் மனநிலையில் தான் இப்போது எது பேசினாலும் எடுபடாது, தவறாகவே போய்விடும் என்பதை தன் அனுபவ அறிவால் புரிந்து கொண்ட துளசி அம்மாள், சரி தாயி, நீ தான் வந்துட்டியல்ல, இனி நீயாச்சு உன் புருஷனாச்சு, நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு நில்லாமல் உடனே தன் துணிப்பையை தூக்கி கொண்டு அவள் வெளியேற, போ இனிமே இந்த தசை பக்கமே தலையை வச்சு பார்க்காத என்று கத்தலாய் சொன்ன பத்மா, இதெல்லாம் என்னைக்கு செத்து ஒழியுதோ அன்னைக்குதான் எனக்கும் என் புருஷனுக்கும் நிம்மதி என்று தாழ்ந்த குரலில் சொன்னார். வயதாகிவிட்ட போதிலும் கேட்கும் திறனில் சிறிதும் குறைபாடில்லாத துளசி அம்மாளுக்கு மருமகள் கூறிய இறுதி வார்த்தைகளும் தெளிவாய் கேட்டுவிட மனமுடிந்து போனார். கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு நீண்ட பெருமூச்சின் மூலம் அதை நிவர்த்தி செய்துவிட்டு தெருவில் இறங்கி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் மனநிலையைப் போலவே கால்களும் தளர்வாகி தள்ளாடின. அவள் சென்ற பின்பு 1/2 மணி நேரத்திற்கு பிறகு, துளசியம்மா துளசியம்மா வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தாள் பத்மா. பக்கத்து வீட்டு செல்லாயி நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் மாமியாருக்கு நெருக்கமானவள் என்பதால் அவளை எரிந்து விடுவது போல பத்மா பார்த்து, அது இல்ல போயிடுச்சு என்றாள் வெறுப்பாக. அப்படியா, என்கிட்ட கூட சொல்லிக்காம போயிடுச்சோ? அந்த செல்லாயி அங்கலாய்க்க. வேணும்னா உன் புருஷனை கிராமத்துக்கு அனுப்பி வச்சு கிளவிக்கிட்ட கேட்டுட்டு வர சொல்லேன், ஏன் சொல்லாம போயிட்ட அப்படின்னு படு நக்கலாக சொன்னாள் பத்மா. அவளின் அந்த பதிவால் அதிர்ந்து போன செல்லாயி, ஏண்டி அம்மா, சண்டை கண்டை போட்டு துரத்தி விட்டுட்டியா என்ன? ஆமா, எனக்கு அதான வேலை,
பேசுறா பாரு பேச்சு. மருமக சண்டை போட்டுக்கிட்டு போனதே சாக்குன்னு மக கூட வந்து சொத்துக்காக ஒட்டிக்கிட்ட அந்த கிளவி கூட சண்டை போட்டாலும் தப்பு இல்ல, 4 சாத்து சாத்தினாலும் தப்பு இல்ல. சி, வாய கழுவுடி முதல்ல. யார பத்தி என்ன பேசுற? உனக்கு என்னடி தெரியும் உங்க மாமியார பத்தி, அவளோட மனச பத்தி? தெய்வம்டி அவ, நீ எல்லாம் அவளை உட்கார வச்சு கும்பிடணும். அந்த செல்லாயியின் ஆவேச பேச்சில் வாயடைத்து போய் நின்றாள் பத்மா. என்னமோ சொன்னியே, இவ சொல்லி கொடுத்துதான் உன் புருஷன் உங்ககிட்ட சமாதானம் பேச வரலன்னு. நிஜம் அது இல்லடி. இவ தினமும் 100 வாட்டி சொல்லுவா, அப்பப்ப சண்டை கூட போடுவா. போடா போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துடுன்னு. உன் புருஷன் தான் ஒரே பிடிப்பா மாட்டேன்னு கிடந்தான். அப்படி நினைக்கிறவளா இருந்தா அவ ஏன் இங்க இருக்கணும்? புறப்பட்டு போக வேண்டியதுதான கிராமத்துக்கு. இங்க இருந்துட்டு இவருக்கு 3 நேரமும் குறையாம பொங்கி போடுறதுனால தான் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட அருமையும் அவளுடைய அருமை தெரியாமலே போயிருச்சு. 4 நாள் வெளியில கடைக்கண்ணியில அரையும் குறையுமா சாப்பிட்டு இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் வீட்டு சோத்தோட அருமை, பொண்டாட்டி கையோட பெருமை. அது தெரியறதுக்கு தான் வாய்ப்பே கொடுக்காம கிளவி நாக்குக்கு ருசியா சமைச்சு கொட்டிருக்காளே. அதுதான் அந்த ஆளுக்கு வசமா போவ. பெத்தவ இருக்கா சாப்பாடு செய்ய, சம்பாதிக்க நாம இருக்கோம், பொண்டாட்டி இருந்தா என்ன இல்லாட்டி தான் என்ன என்று தோணி தன் பக்கத்து நியாயத்தை ஆணித்தரமாக பத்மா சொல்ல அதை கேட்டு சன்னமாய் புன்னகைத்தாள் செல்லாயி. என்ன குறிஞ்சுருப்பி சிரிக்கிற? நான் சொன்னது சரிதானே? இந்த கிளம்பி மட்டும் இவர் கூட இல்லாம இருந்திருந்தா என் புருஷன் என்னை தேடி ஓடி வந்திருப்பான் தானே. நானும் ஆரம்பத்துல அப்படிதாமா நினைச்சேன். ஒரு நாள் வாய் விட்டு கேட்டும் போட்டேன். அதுக்கு உன் மாமியார் சொன்ன பதில் என் நெஞ்ச கசக்கி புளிஞ்சிடுச்சுடி. போன வாரம் ஏதோ பேப்பர்ல படிச்சாலாம், எங்கேயோ ஊர்ல யாரோ ஒருத்தன் பொண்டாட்டி கோபிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டதுனால மனசு தாங்காம 3வது நாளே தூக்கில தொங்கிட்டானாம். ஆம்பளை மனசு வெளிப்பார்வைக்கு தான் முரட்டுத்தனமா தெரியும். நிஜத்துல பொம்பளை மனசை விட கோல மனசு ஆம்பளை மனசு தானா. அத சொல்லிப்புட்டு என் மகனும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா பாவம் என் மருமக படிக்காதவ வெள்ளச்சோளம் எப்படி இந்த உலகத்துல வாழ்வா? அதனால அவளுக்கு அவ புருஷனை பத்திரமா திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து இவன் கூட இருக்க. நாளைக்கே அவ வந்துட்டா, இந்தாடிமா உன் புருஷன், இனி நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருப்பேன்னா அவளை போய் நீ சே. செல்லாயி சொல்ல சொல்ல மறைந்திருந்த அந்த மகத்தான உண்மையின் பயங்கரத்தை உணர்ந்து கொண்ட பத்மா குமுறி குமுறி அழுதாள். அதே நேரம் பேருந்தில் உறங்கியபடியே பயணித்துக் கொண்டிருந்த துளசி அம்மாள் உறக்கத்தில் எப்படியோ அது ரெண்டும் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு என்று வாய் விட்டு சொல்ல அவளை பரிதாபமாக பார்த்தாள் பக்கத்து சீட்டு பெண்மணி.